ஒவ்வொரு நாளும் சுமார் 1100 விமானங்கள் அமெரிக்கால இருந்து யூரோப்புக்கு போகுது. இதுல பெரும்பாலான விமானங்கள் அட்லாண்டிக் பெருங்கடல்ல இந்த குறிப்பிட்ட வழியை மட்டுமே பயன்படுத்துறாங்க. இது விமானங்களுக்கு கண்ணுக்கு தெரியாத நெடுஞ்சாலைன்னு சொல்லப்படுது. இங்க எல்லா விமானங்களும் முன்னாடியும் பின்னாடியும் 60 கிலோமீட்டர் தூரத்துல பறக்கும். அதுவே சைட்ல இவங்களுடைய தூரம் 30 கிலோமீட்டராக இருக்கும். உயரத்தை பொறுத்தவரை இந்த விமானங்கள் 100 அடிக்கு மேலையும் கீழையும் பறப்பாங்க. அதாவது 305 மீட்டர் தூரத்துல. இத சில சமயம் நீங்க பாத்திருக்க கூட வாய்ப்பு உண்டு. வானத்துல பல விமானங்கள் ஒண்ணுக்கு ஒண்ணு மிக நெருக்கமா இருக்கும் வீடியோவை நீங்க பாத்திருப்பீங்க. அதுவும் இது குறிப்பா அமெரிக்கா யூரோப் ரூட்ல போகும் விமானத்துல காணப்படும். ஆனா இங்க கேள்வி என்னன்னா, முழு வானமும் காலியா இருக்கும் போது பைலட்ஸ் ஏன் ஒருத்தருக்கு ஒருத்தர் நெருக்கமா இருக்காங்க? இப்படி ஆபத்தான சூழ்நிலையை உருவாக்கி ஏன் இந்த விமானங்கள் குறிப்பிட்ட பாதையை மட்டுமே பயன்படுத்துறாங்க? இதுக்கு பின்னாடி இருக்கும் மர்மம் என்ன? வாங்க இன்னைக்கு வீடியோல இத பத்தி விரிவா பார்ப்போம். விமானங்களின் இந்த இன்விசிபிள் ஹைவே சுமார் 100 ஆண்டுகளுக்கு முன்னாடியே கண்டுபிடிக்கப்பட்டது. 1920ஆம் ஆண்டு ஜப்பான் வானிலை ஆய்வாளர் வசபுரு ஒய்ஷி சில ஆராய்ச்சிக்காக பல வானிலை பலூன்களை வானத்துல பறக்க விட்டாரு. இந்த பலூன் சுமார் 30,000 இருந்து 40,000 அடி உயரத்துக்கு பறக்கும் போது வானத்துல ஒரு கண்ணுக்கு தெரியாத சக்தி இருப்பதை இவர் கவனிச்சாரு. இந்த பலூன்களை கிழக்கு நோக்கி மிக அதிக வேகத்துல கொண்டு போனது. அவருடைய ஆராய்ச்சியை பத்தி இந்த உலகம் பெருசா கவலைப்படல. இருந்தாலும் 25 ஆண்டுகள் கழிச்சு 2ஆம் உலக போரினப்போ இந்த ஜாப்பனீஸ் விஞ்ஞானியின் ஆராய்ச்சியை உலகமே சீரியஸா எடுக்கும் வகையில ஒரு சம்பவம் நடந்தது. ஏப்ரல் 1945ல 6 நண்பர்கள் அமெரிக்கால இருக்கும் ஓரிகன்ல சுற்றுலா போனாங்க. அவங்க போன பகுதியில ஒரு பெரிய பலூன் கிடப்பதா பார்த்தாங்க. அதே உற்சாகத்துல அந்த பலூனை இவங்க 6 பேரும் இழுத்தாங்க. ஆனா அதுல இருக்கும் ஆபத்தை இவங்க உணரல. அந்த பலூன்ல வெடிகுண்டு இருந்ததுனால பலூன் குலுங்கினதுனால அது வெடிச்சது. இந்த 6 நண்பர்களும் உயிரிழந்தாங்க. அமெரிக்காவின் பல்வேறு பகுதிகளில் இது போல சம்பவங்கள் நடந்தது. இத விசாரிச்சதுல இந்த பலூன்கள் பசிபிக் கடலுக்கு மறுபக்கத்துல இருந்து 10,000 கிலோமீட்டர் தொலைவுல இருக்கும் ஜப்பானால அனுப்பப்பட்டதுன்னு தெரிய வந்தது. 2 இல்ல 4 பலூன் இல்ல, ஜப்பான் சுமார் 9,000 பலூன்களை வெடிகுண்டுகளோட அனுப்பியிருக்கு. அதுல 300 பலூன்கள் அவங்க எதிர்பார்த்த இடத்துல அமெரிக்காவில தரையிறங்கியிருக்கு. வாசாபுரு ஒய்ஷியின் ஆராய்ச்சியை பயன்படுத்தி பலத்த காத்துல மிதந்து அமெரிக்காவை அடைந்த இந்த பலூன்கள் ஜப்பான் அனுப்பியது. இந்த நிகழ்வுக்கு அப்புறம் 30,000 இருந்து 40,000 அடி வரை வேகமா நகரும் இந்த காற்றை ஜெட் ஸ்ட்ரீம்னு கூப்பிட்டாங்க. கிட்டத்தட்ட ஆண்டு முழுவதும் இந்த காற்று அதிகபட்சமா மணிக்கு 250 கிலோமீட்டர் வேகத்துல கிழக்கு நோக்கி பயணிக்குது. இது நார்த்தன் ஹெமிஸ்பியர்லயும் சவுத்தர்ன் ஹெமிஸ்பியர்லயும் கூட இருப்பது கவனிக்கப்பட்டது. இந்த காற்று பல 100 கிலோமீட்டருக்கு அகலமாகவும் 400 கிலோமீட்டர் அளவுக்கு தடியாகவும் குழாய் வடிவத்துல பயணிப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. மேலும் இதுல ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, இதுக்கு ஒரு நிலையான இடம் கிடையாது. பூமியின் போல்ஸ் மற்றும் ஈக்வேட்டர்ஸ் இடையில இருக்கும் வெப்பநிலை வேறுபாட்டின் காரணமா தான் இந்த வலுவான காற்று உருவாகுதுன்னு விஞ்ஞானிகள் சொல்றாங்க. அதாவது பூமியின் ஈக்வேட்டர்ல இருந்து போல்ஸை நோக்கி சூடான காற்று நகரும் போது இந்த ஜெட் ஸ்ட்ரீம்ஸ் உருவாகுது. ஆனா ஈக்வேட்டர்ல இருந்து நார்த் போலுக்கு காற்று பயணிக்கும் போது அது தெற்குல இருந்து வடக்குக்கு தான் போகணும். ஆனா இந்த ஜெட் ஸ்ட்ரீம் எப்படி மேற்குல இருந்து கிழக்கே பயணிக்குதுன்னு விஞ்ஞானிகள் ஆச்சரியப்பட்டாங்க. இதுக்கு பூமியின் சுழற்சியே முக்கிய காரணம்னு தெரிய வந்தது. நம்ம பூமி ஆன்டி கிளாக் திசையில, அதாவது மேற்குல இருந்து கிழக்கு நோக்கி மணிக்கு சுமார் 1500 கிலோமீட்டர் வேகத்துல சுத்துது. வடக்கு இல்ல தெற்கு ஹெமிஸ்பியர்ல இந்த வலுவான காற்று போல்ஸை நோக்கி பயணிக்கணும். ஆனா பூமியின் சுழற்சியானது மேற்குல இருந்து கிழக்கே நோக்கி சுத்துறதுனால இது அதோட போக்கிலேயே நகர்த்துது. சரி, இப்போ முக்கியமான கேள்விக்கு வருவோம். அமெரிக்கால இருந்து யூரோப்புக்கு அட்லாண்டிக் பெருங்கடல்ல பயணம் செய்யும் 1500 விமானங்கள் ஏன் இந்த ஒரு பாதையை மட்டும் பயன்படுத்துறாங்க? 1952ஆம் ஆண்டு பைலட்ஸ் இந்த ஜெட் ஸ்ட்ரீம்ல கவனம் செலுத்த ஆரம்பிச்சாங்க. ஜெட் ஸ்ட்ரீம்ஸ் பசிபிக் பெருங்கடல காணப்படுவது போல அமெரிக்கால இருந்து ஐரோப்பாவுக்கு போகும் அட்லாண்டிக் பெருங்கடலிலும் இருப்பது தெரிய வந்தது. விமான பயணத்தின் அப்போ இந்த ஜெட் ஸ்ட்ரீம்ல மணிக்கு 250 கிலோமீட்டர் வேகத்துல அடிக்கும் காத்து முன்னோக்கி நகர்வதனால பைலட்ஸ் இந்த ஜெட் ஸ்ட்ரீமை பயன்படுத்த விரும்பினாங்க. இதனால விமானங்களுடைய வேகம் அதிகரிச்சது, டர்புலன்ஸ் குறைஞ்சது மற்றும் எரிபொருளும் கம்மியா செலவானது. அதுவே ஐரோப்பாவில இருந்து அமெரிக்கா போகும்போது பைலட்ஸ் ஜெட் ஸ்ட்ரீம் பாதையை தவிர்த்து வேற எந்த வழியையும் தேர்ந்தெடுத்து போனாங்க. ஏன்னா இந்த காற்று இப்போ விமானங்களுக்கு எதிர் திசையில இருக்கிறதுனால இது ஒரு ரிவர்ஸ் எஃபெக்ட உருவாக்கும். காலம் கடந்தது மற்றும் விமானத்துறையும் நவீனமாக ஆனது. இதனால இன்னைக்கு எல்லா பைலட்ஸும் கிழக்கு நோக்கி பயணிக்க இந்த ஜெட் ஸ்ட்ரீம்ஸ பயன்படுத்திக்கிட்டு வராங்க. ஆனா இதுல மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னா, ஜெட் ஸ்ட்ரீம்ல அதிகரிச்சுக்கிட்டு வரும் டிராபிக். இது விபத்துகளையும் ஏற்படுத்தும் அபாயம் இருக்கு. வானிலைக்கு ஏத்த மாதிரி விமானங்களோட பாதையை பிளான் பண்றது ஏர் டிராபிக் கண்ட்ரோலோட வேலை. இதனால ஜெட் ஸ்ட்ரீமுக்குள்ள எந்த விமானமும் ஒன்னோடு ஒண்ணு மோதுவதில்லை.
ஏடிசி டவர்ல உள்ள ரேடார்கள் விமானங்கள் இருக்கும் லொகேஷனை தெரிஞ்சுக்க உதவும்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். இந்த லொகேஷன் அடிப்படையில எந்த விமானம் எந்த உயரத்துல வேகத்துல பறக்கும், இதனால இதோட இருப்பிடம் எங்க இருக்கும்னு ஏடிசிக்கு நல்லாவே தெரிய வரும். ஆனா இதுலயும் வேற ஒரு பிரச்சனை இருக்கு. அது என்னன்னா இந்த ரேடார்களோட ரேஞ்ச் அவ்வளவு அதிகமா இருக்காது. இதனால அதிகபட்சம் 128 கிலோமீட்டர் ரேடியஸ்குள்ள இருக்கும் விமானங்களுடைய லொகேஷனை மட்டும் தான் பார்க்க முடியும். அதாவது நியூயார்க் ஏடிசியின் ரேடாரோட ரேஞ்ச் 128 கிலோமீட்டர் கொண்ட சுத்து வட்டாரம்குள்ளதான் இருக்கும்னு வச்சுக்குவோம். இந்த சுத்து வட்டாரத்துல இருந்து விமானம் வெளியே போன உடனே விமானங்கள் ரேடார்ல இருந்து மறைஞ்சிரும். அப்போ ஏடிசிக்கு விமானத்தோட லொகேஷன் எப்படி தெரியும்னு நீங்க யோசிக்கலாம். நம்ம பூமியில இருக்கும் பெருங்கடல் ஆயிரக்கணக்கான கிலோமீட்டருக்கு பரவி இருக்கு. அது மேல பறக்கும் விமானங்கள் ஒவ்வொரு 14 நிமிஷத்துக்கும் அவங்களுடைய லொகேஷனை சேட்டலைட் இல்லைன்னா ஹை ரேடியோ ஃப்ரீக்வன்சி மூலமா கண்ட்ரோல் டவருக்கு சிக்னல் அனுப்புவாங்க. ஆனா இந்த 14 நிமிஷத்துல எந்த விபத்தும் நடக்கலாம். அதனாலதான் 1965ல ஒரு புதிய அமைப்பு அறிமுகப்படுத்தப்பட்டது. அது நார்த்தன் அட்லாண்டிக் ஆர்கனைஸ்ட் ட்ராக் சிஸ்டம். இத NAT.OTS கூப்பிடுவாங்க. இந்த அமைப்புல அட்லாண்டிக் பெருங்கடல் வழியா அமெரிக்கா மற்றும் யூரோப் போகும் விமானங்களுக்கு பல பாதைகளை கொடுக்க 4 முக்கிய கண்ட்ரோல் சென்டர்ஸ் உருவாக்கப்பட்டன. முதலாவது இந்த பகுதியை கட்டுப்படுத்த நியூயார்க்ல ஒரு நிலையம். இரண்டாவது இந்த பகுதியை கட்டுப்படுத்த கனடாவுல கேண்டர் நியூஃபவுண்ட்லேண்ட்ல ஒரு நிலையமும், மூணாவதா இந்த பகுதியை கட்டுப்படுத்த சாண்டா மரியா ஓஷியானிக் கண்ட்ரோல் நிலையமும், வடக்கு பகுதியை கட்டுப்படுத்த ஷான்விக் கண்ட்ரோல் நிலையமும் உருவாக்கப்பட்டது. NAT.OTSங்கிறது NAT.A இருந்து NAT.F வரைக்கும் மொத்தம் 6 பாதைகளை கொண்டு இருக்கும். ஒரு விமானம் கிளம்புறதுக்கு முன்னாடி பைலட்ஸுக்கு இந்த பாதைகள்ல ஏதாவது ஒண்ணு ஒதுக்கப்படும். இல்ல விமானம் பறக்கும் போது கூட இந்த ரூட்ல டிராபிக் அதிகமா இருந்தா அவங்கள வேற ரூட்டுக்கு மாத்த சொல்லி கண்ட்ரோல் டவர் சொல்லுவாங்க. இந்த பாதைகள் எல்லாமே பிரத்யேகமா வடிவமைக்கப்பட்டிருக்கு. இதனால டிராபிக்கை எளிதா பிரிக்க முடியும். மற்றும் ஐரோப்பா போகும் விமானங்களுக்கு டெயில் விண்டும் கிடைக்கும். டெயில் விண்டுங்கிறது விமானத்துக்கு பின்னாடி இருந்து வரும் காற்று. அது விமானத்தை முன்னோக்கி தள்ளும். அததான் டெயில் விண்டுன்னு சொல்றாங்க. இந்த பாதைகளை எளிதானதாக மாத்த ஜெட் ஸ்ட்ரீம்களின் இருப்பிடம் வானிலை செயற்கைக்கோள் உதவியோடு ஒரு நாளைக்கு 2 தடவை கண்காணிக்கப்படுது. அதுக்கு ஏத்த பாதைகளை தேர்வு பண்ணி விமானங்களுக்கு சொல்லப்படுது. உதாரணத்துக்கு இந்த லைவ் விண்ட் மேப்பை பாருங்க. இடது புறத்துல அமெரிக்காவும் வலது புறத்துல யூரோப்பும் நடுவுல முழு அட்லாண்டிக் பெருங்கடலும் இருக்கு. கடல் மட்டத்துல இருந்து பார்த்தா அட்லாண்டிக் பெருங்கடலின் மையத்துல காத்தோட வேகம் மணிக்கு 22 கிலோமீட்டரா இருக்கு. நீங்க பார்க்கும் இந்த முழு வெள்ளை பகுதியும் உண்மையிலேயே அமெரிக்காவில இருந்து ஐரோப்பா வரை நீடிக்கும் ஜெட் ஸ்ட்ரீம் ஆகும். NAT.OTS 6 வழிகள் இந்த ஜெட் ஸ்ட்ரீம் குள்ள அடங்கும். விமானத்தோட லொகேஷன் 5-10 நிமிஷங்களுக்கு ஏடிசிக்கு புதுப்பிக்கப்படாவிட்டாலும் விமானத்தோட ஆட்டோ பைலட் அமைப்பு NAT.OTC பாதைகளின் நிபந்தனைக்கு ஏத்த மாதிரி அதோட வேகம் மற்றும் உயரத்தை பராமரிக்கும். ஐரோப்பா போகும் விமானங்கள் இந்த பாதையில மட்டுமே பறக்கிறது இதுவே காரணம். இத உறுதிப்படுத்த லைவ் பிளேன் டிராக்கரை ஓபன் பண்ணுவோம். இதுல அட்லாண்டிக் பெருங்கடலுக்கு மேல இந்த பகுதியில ஐரோப்பாவுக்கு போகும் எல்லா விமானங்களும் லைனா போகிறது தெரியும். அதே மாதிரி அமெரிக்காவுக்கு திரும்பி போகும் விமானங்கள் ஜெட் ஸ்ட்ரீம்ல இருந்து விலகி வெகு தூரத்துல போகிறதும் தெரியும். ஓகே கைஸ், இன்னைக்கு வீடியோ அவ்வளவுதான். என்னால முடிஞ்ச வரைக்கும் இந்த கான்செப்ட சாதாரணமா எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணிருக்கேன். இது புரிஞ்சுதான்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க,